ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இஎஸ்ஐயில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி அப்ளை பண்ணணும், நான் இப்போ அப்ளை பண்ணி எனக்கு மந்த்லி பே வந்துட்டுருக்கு. அதனால அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எலிஜிபிலிட்டி என்னென்ன அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் தேவை, அண்ட் எனக்கு எப்போலேருந்து எனக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்துட்டுருக்கு, அண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு 70 days 2 கான்ட்ரிபியூஷன் பீரியட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுதான் ரூல்ஸு. நீங்கள் இஎஸ்ஐ நம்பர் ப்ளஸ் உங்களோட பாஸ்வேர்டு போட்டு இஎஸ்ஐ லாகின்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னக்கெலாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வேணால் சைடில் போடுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்மளுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பற்றி டீட்டெயிலாகவும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இஎஸ்ஐ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3வது குழந்தைக்கு நம்மளுக்கு கிடைக்காது. கவர்மெண்ட்லேயுமே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ரிலீவ் ஆகிட்டேன், இனிமேல் நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் எக்ஸிட் கொடுக்காமல் இருக்கணும் உங்கள் ஆஃபீஸில். 2வது விஷயம், நீங்கள் இஎஸ்ஐயில் ஆல்ரெடி இ-பஜெட் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் அது இ-பஜெட் கார்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெனிஃபிட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறப்போ உங்களுக்கு மெயினாக தேவையானது நீங்கள் ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். 2வது இ-பஜெட் கார்டு, இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்னொருத்தவங்க என்னென்னா டெலிவரி ஆயிடுச்சு, இப்போ 3 months தான் ஆகுது, அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவிலே ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய பேர் வீடியோவே பார்க்காம டவுட்ஸ் கேட்குறீங்க. ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, இஎஸ்ஐயில் எப்படி நம்மளுக்கு பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அங்கே தான் ஃபுல் செக்கப்பும் பண்ணினேன். எனக்கு அங்கே தான் பார்க்கணும். ஆனால் டேட்டுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். அண்ட் இஎஸ்ஐக்கும் கவர்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இஎஸ்ஐ உங்களுக்கு கவர்மெண்ட் மாதிரி தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே பார்த்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட 8 months வரைக்கும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். 8 monthsக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மெட்டர்னிட்டி லீவ் லெட்டர் மட்டும் கொடுத்துருந்தேன். எனக்கு எக்ஸிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆஃப்டர் டெலிவரி நான் 1 monthக்கு அப்புறம் பக்கத்தில் நம்மளுக்கு நியர் டிஸ்பென்சரி இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட நம்ம பேபியோடு தான் போகணும். பேபியை கொண்டு போய் காமிச்சிட்டு அவங்க சும்மா ஜென்ரல் செக்கப் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட இஎஸ்ஐ ஆஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த பிரான்ச்சுக்கு நம்மளுக்கு அந்த லெட்டரை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்மில் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து நம்ம ஒரு சீலும் சைனும் வாங்கணும். நம்ம ஹெச்ஆர்கிட்டயோ இல்லை ஜென்ரல் மேனேஜர் இல்லைன்னா யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்கக்கிட்ட நான் சைன் வாங்கணும். சீல் அண்ட் சைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்பென்சரியில் போய் டாக்டர் நீங்கள் மீட் பண்ணும்போது மட்டும் பேபி அண்ட் நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். மீதிக்கெலாம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம போனால் போதும். ஹஸ்பண்ட் போய் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட சைன் வாங்கிட்டு ஆஃபீஸில் கொடுத்து வாங்கி திரும்பி அவங்க கொடுத்துக்கலாம். நம்ம போகணும் நம்மளை வரணும்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆஃபீஸில் போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். 2வது உங்களோட ஆதார் கார்டு உங்களோடது அண்ட் உங்கள் ஹஸ்பண்டோடது. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் கேட்பாங்க. அண்ட் இ-பஜெட் கார்டோட இஎஸ்ஐ கார்டோட ஜெராக்ஸ் கேட்பாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வேறு எதுவும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு சீல் அண்ட் சைன் வாங்கி நீங்கள் திரும்பி அந்த ஆஃபீஸில் இஎஸ்ஐ ஆஃபீஸில் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. எனக்கு எப்படி சேலரி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர சேலரி நம்மளுக்கு 1 month ஃபுல்லாக வந்துடும்.
ரெண்டாவது அடுத்த மந்த்லேருந்து நம்மளுக்கு வந்து 15 days ஒன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் 2 டைம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 மந்தோட சேலரி எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ரெண்டாவது வந்து 50 days சேலரி மட்டும் இப்போ வந்திருக்கு. நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம பேபி பிறந்த டேட்டில் இருந்தால் நம்மளுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்மள பர்சனலுக்காக லீவ் எடுத்துருந்தோம் அப்படிங்கிறப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லீவ் வந்து எவ்வளோ நாள் அப்படின்னா 182 நாள் நம்மளுக்கு வந்து லீவ் கிடைக்கும் ப்ளஸ் சேலரியோட. ப்ரைவேட்டில் பார்க்குறீங்களோ இல்லை இஎஸ்ஐயில் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தாலுமே வந்து சேலரி வந்து கண்டிப்பாக மெட்டர்னிட்டி லீவ் ப்ளஸ் சேலரி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து க்ரெடிட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். இதோ வந்து ஈஸியாக வந்து இஎஸ்ஐலேருந்து க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த க்ளைம் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலான வீடியோ வந்து நான் இன்னொன்று போடுறேன். நான் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு தேவை, என்னென்னலாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் ஆகலாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.